ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்கள். தியான வசனம் 5ஆம் வசனம். 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாயிருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதிணங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த 26ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் உசியா ராஜாவினுடைய வரலாற்றை நமக்கு கூறுகிறதை பார்க்க முடியும். இங்கே முதலாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், எழுப்புதலுக்கு அடிகோலிய ஒரு உசியாவை நாம் இங்கே பார்க்கிறோம். உசியா ராஜா வரலாற்றிலே ஒரு எழுப்புதலுக்கு அவன் உந்துகோலாக இருந்தான் என்பதைத்தான் நாம் இங்கே பார்க்கிறோம். வரலாறு சொல்லுகிறது அவன் 16 வயதில் அரியணை ஏறினான் என்று சொல்லி. அவனுடைய இளம் வயதை பாருங்கள், 16 வயது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய 16 வயது பிள்ளைகள் எங்கே இருக்கிறார்கள்? அரியணையில் அமர வேண்டியவர்கள், ஆட்சி பீடத்தில் இருக்க வேண்டியவர்கள், அதிகாரம் செலுத்த வேண்டியவர்கள். ஆனால் இந்த நாட்களிலே நம்முடைய 16 வயது பிள்ளைகள் நாம் சரியான விதத்திலே அவர்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறோமா என்பதை சற்று நீங்களும் நானும் யோசித்து பார்க்க வேண்டும். இன்று 16 வயதிலே அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா? கண்களின் காட்சிகளுக்கும் சுய எண்ணங்களுக்கும் சுய புத்திக்கும் அவர்கள் அடிமையாகி கரங்களிலே அலைபேசிகளை வைத்து கொண்டு இன்டர்நெட் மூலமாக மற்றும் வெப்சைட் மூலமாக தங்களை தாங்களே அடிமைத்தனத்திற்குள்ளாக இருத்தி கொண்டிருக்கிற மக்களை நாம் பார்க்கிறோம் அல்லவா? நீ இங்கே எப்படி எங்கே அமர்ந்திருக்கிறாய்? அடுத்தபடியாக அவனுடைய வாழ்வை பார்ப்போம் என்றால், அவன் பட்டணத்தை கட்டினான். 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஏலோத் பட்டணத்தை கட்டினான் என்று சொல்லப்படுகிறது. ஏலோத் பட்டணம் அவனால் கட்டப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அரியணை ஏறி அவன் முதலாவது செய்த காரியம் பட்டணத்தை கட்டுகிறான். தனக்கு ஒரு பாதுகாப்பை அவன் என்ன செய்கிறான்? உருவாக்கி கொள்ளுகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஆண்டவர் உனக்கென்று கொடுத்திருக்கிற அந்த உன்னதமான வாழ்வை நீ சீறு சிறப்புமாய் ஆண்டவருக்கு பிரீதியாய் வழிநடத்தி செல்வதற்கு உனக்கு பாதுகாப்பு அரண்கள் தேவை. உனக்கு பாதுகாப்பு அரண்கள் தேவை. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், எனக்கு பாதுகாப்பு கொடுக்கிற ஒத்தாசையின் பர்வதமாக ஆண்டவர் இருக்கிறார் என்பதாக சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர் இன்னும் சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்னென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் என்பதாக சொல்லுகிறார். ஆம், ஆண்டவரே என்னுடைய நம்பிக்கை, ஆண்டவரே என்னுடைய பர்வதம், ஆண்டவரே என்னுடைய பாதுகாவலர் என்று சொல்லி அவரை மாத்திரம் நாம் சார்ந்து வாழுகின்ற பொழுது, ஆண்டவருக்காக வாழுகின்ற சாட்சியுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் பாதுகாத்து கொடுக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு தம்முடைய வாசஸ்தலமாக இருக்கும்படியாக உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரன் 132ஆம் சங்கீதத்திலே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். நீ ஆண்டவருடைய வாசஸ்தலமாக உன்னை ஒப்பு கொடுக்கின்றதான வேளையிலே என் தேவன் மதிலாக இருந்து உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆம், அவர் உன்னுடைய சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்தக்கூடியவராக, வெட்கத்தையும் அவமானத்தையும் கொடுக்கிறவராக, உன்னை சிறப்பிக்கிறவராக, உன் மீதிலே கிரீடம் பூக்கக்கூடிய அந்த ஆளுகையை கொடுக்கிறவராக ஆண்டவர் காணப்படுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகையினாலே அவன் பட்டணம் கட்டினான். நீ உன் ஆண்டவரை உன் மதிலாக அரணாக நீ கட்டுவதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாயா? அவர் உன் வாழ்வின் பாதுகாவலராக இருக்க உன்னை முழுமையுமாய் அவருடைய கரத்திலே அர்ப்பணித்திருக்கிறாயா? சற்று நீ நானும் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். 4ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தரை பிரியப்படுத்தினான். கர்த்தரை பிரியப்படுத்தினான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ யாரை பிரியப்படுத்தி வாழுகிறாய்? இந்த உலகத்திலே நாம் பிரியமாய் இருக்கக்கூடிய அநேக காரியங்கள் நமக்கு உண்டு. ஒருவேளை கண்களுக்கு பிரியமாய், சிந்தைக்கு பிரியமாய், நம்முடைய சிந்தனைகளுக்கு பிரியமாய், நம்முடைய செயல்பாடுகளுக்கு பிரியமாய், நம்முடைய மாம்சத்துக்கு பிரியமாய் இருக்கக்கூடிய ஏராளமான காரியங்கள் உண்டு. நீங்களும் நானும் எதை தேர்ந்தெடுக்கிறோம்? சுயமான வாழ்வையா, ஆணவத்தையா, இச்சையா? யோசித்து பார்ப்போம். சுயத்தை பிரியப்படுத்துவதற்காக சுயம் மாம்சம் விரும்புகிறதையெல்லாம் நான் கொடுத்து கொண்டிருக்கிறேனோ?
ஒருவேளை என்னுடைய ஆணவத்தை, அகங்காரத்தை காட்டி அந்த ஆணவத்திற்கு நான் அடிபணிந்தவனாக, ஆணவத்தை பிரியப்படுத்துகிறவனாக நான் இருக்கிறேனோ, முரட்டுத்தனத்தை வெளிப்படுத்துவதில் வல்லவனாக நான் காணப்படுகிறேனோ, இச்சையை பிரியப்படுத்துகிறவனாக, ஒருவேளை என்னில் இருக்கக்கூடிய இந்த பொல்லாத இச்சையினுடைய தேவைகளை சந்திக்கத்தக்கதாக நான் ஓடி ஆடிக்கொண்டு நான் பிரியப்படுத்தி கொண்டு இருக்கிறேனோ, கர்த்தருடைய பிள்ளையை யோசித்துப்பார். நீ யாரை பிரியப்படுத்துகிறாய்? இவர் என்னுடைய நேசகுமாரன், ஒரு பேர் பிரியமாயிருக்கிறேன் என்று ஆண்டவர் உன்னை குறித்தும் என்னை குறித்தும் சொல்ல வேண்டுமே. ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் தெரிந்தெடுத்திருக்கிறோமா? கர்த்தரை பிரியப்படுத்தி வாழுகிறோமா? இங்கே உசியாவை பார்க்கின்ற பொழுது அவன் தேவனை பிரியப்படுத்தினான். அவன் ஆண்டவரை பிரியப்படுத்தினவனாக காணப்படுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அப்படி நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு தேவனுக்கு உகந்த, தேவனுக்கு பிரீதியான ஒரு வாழ்வாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்து நாம் பார்ப்போம் என்றால், அவன் கர்த்தரை தேடினான், கர்த்தரை பிரியப்படுத்தினான், கர்த்தரை தேடினான். அங்கே பாருங்கள், 5வது வசனத்திலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம். அவன் கர்த்தரை தேடினான். இன்றைக்கு உலகம் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறது. ஒருவித வியாதிக்குள்ளாக இன்று உலகம் கிடக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு உலகம் ஒரு தீராத வியாதி. அது ஒருவேளை கொரோனா வியாதி அல்ல, பட் டிசீஸ் ஆஃப் மீ, அதாவது ஒரு கொரோனா வியாதி அல்ல, நான் என்கின்றதான வியாதி. ஆல் அபவுட் மீ, வாட் கேன் யூ டூ ஃபார் மீ? எனக்காக நீங்கள் என்ன செய்வீர்கள்? எனக்காக நீங்கள் என்ன செய்ய யோசித்திருக்கிறீர்கள்? எப்படி எனக்கு உதவி செய்வீர்கள்? என் பிரச்சனை எப்படி அது தீர்க்கப்படும்? இவ்விதமாக மனிதர்கள் கர்த்தரை தேடுவதை விட்டுவிட்டு தங்களுக்கான காரியங்களிலே தேடுகிறவர்களாக, சுயத்தை முன்னிறுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட இந்த நான் என்கின்றதான இந்த வியாதிக்கு மருந்து என்ன? மற்றவர்களுக்கு உதவும் வழிகளை நாம் தேடுவோம் என்றால் அதுதான் மருந்து. மற்றவர்களுக்கு உதவக்கூடிய அந்த ஒரு சிந்தனை, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையை அணிந்தவர்களாக, அவரிடத்திலே காணப்பட்ட அன்பு, பொறுமை, சாந்தம், நற்குணம், இவைகளையெல்லாம் என் வாழ்க்கையிலே நான் கொண்டவனாக எந்த விதத்திலே தேவையுள்ளவர்களுக்கு உதவலாம் என்று சொல்லி, அப்படிப்பட்ட மற்றவர்களை குறித்ததான ஒரு கரிசனை, மற்றவர்களை குறித்ததான ஒரு எண்ணம், இவைகள் என் வாழ்க்கையிலே இருக்கும் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் அந்த வியாதிக்கான மருந்து. சேவைக்காக சேகரித்து தன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்துகிற மக்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்கள் என்பதை மறந்து போகாதீர்கள். நான் மற்றவர்களுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும் என்று யோசிக்க அழைக்கப்படுகிறோம். எந்த விதத்திலே மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும்? அவர்களுக்கு ஆதரவாக எந்த அளவில் நான் உபயோகமாக இருக்க முடியும்? ஆம், அவருடைய நன்மைக்கான, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பதில் நான் எந்த விதத்தில் இன்னும் அதிகமாக ஈடுபாடு கொள்ள முடியும்? இந்த எண்ணத்தோடு நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை தேடுவது என்பது ஆண்டவரை அந்நியர்கள் மத்தியிலே, ஆண்டவரை வியாதியஸ்தர்கள் மத்தியிலே, ஆண்டவரை பலவீனர்களுடைய மத்தியிலே, ஆண்டவரை தரித்திரர்கள் மத்தியிலே, ஆண்டவரை சிறுமைப்பட்டவர்கள் மத்தியிலே, ஆண்டவரை காவலில் உள்ளவர்களுடைய மத்தியிலே நாம் தேட வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். நான் பசியாயிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், தாகத்தை தீர்த்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் வியாதியாயிருந்தேன், இதை விசாரிக்க வந்தீர்கள். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனை தேடுகிறாயா? இல்லையென்றால் உன் மேன்மையை தேடுகிறாயா? உன் மகத்துவத்தை தேடுகிறாயா? இவர்களுக்கு நான் எப்படி போவது? அவர்கள் வீட்டிற்கு நான் எப்படி? இவ்வளவு என்னை விட தரம் தாழ்ந்த ஒரு வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுடைய மத்தியில் நான் எப்படி போய் அவர்களோடு அமருவது? இன்றைக்கும் இப்படிப்பட்ட மேட்டிமையான எண்ணங்கள் ஏராளம் இருக்கிறது அல்லவா? ஒருவேளை என் ஜாதி, என் தகுதி, என் படிப்பு இவைகளுக்கு ஏற்றவாறு இல்லை என்றால் அவர்களுடைய வீட்டு கூட்டங்களில் கூட கலந்து கொள்வதற்கு மனமற்றவர்களாக நாம் இருக்கிறோம் அல்லவா? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனை தேடுகிறவனாக இருப்பாய் என்றால், தேவையுள்ளவர்கள் வீட்டு வாசலில் இருக்கிறார்கள். தேவையுள்ளவர்கள் வீட்டு வாசலில் இருக்கிறார்கள். அந்த வாசலண்டையில் இருக்கக்கூடிய லாசருகளை எண்ணிப்பார். தேவனை தேடு. அங்கே லாசருவிலே ஆண்டவரை தேடு. ஒரு ஏழை எளியவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை தேடு. நீ நானும் அப்படி தேடுகின்ற பொழுது அந்த தேட்டம் பலனுள்ளதாக, பயனுள்ளதாக, ஆண்டவருக்கு பிரியமான ஒரு தேட்டமாக அமையும் என்பது எந்த சந்தேகமே இல்லை. தேடும் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு.
தேடும் உனக்கு மகிழ்ச்சி உண்டு, தேடும் உனக்கு அரியணை உண்டு, தேடும் உனக்கு ஆண்டவருடைய பாதுகாவல் உண்டு. கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சொற்ப வயது இல்லையென்றால் ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்திருக்கிற எங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த சிறிய வயதில் அவர்கள் தேவனுடைய அரியணையிலே இருக்கும்படியான ஒரு கிருபைக்கு நேராக வழி நடத்தவும் ஆண்டவரே, நாங்கள் பொல்லாத பாவ இச்சை வழிகளை விட்டு நாங்கள் திரும்பினவர்களாக கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்படவும், கர்த்தரை தேடுவது ஆண்டவரே தேவையுள்ள மக்களுடைய மத்தியிலே ஆண்டவரை தேடி அதன் நிமித்தமாக நாங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு சொந்தக்காரர்களாய் காணப்படத்தக்கதாக எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.